வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மினி வெட் கிரைண்டர் அல்ட்ராவில் நான் வாங்கியிருக்கேன். 1.25 லிட்டர். இதனுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7490 ரூபா. எங்களுக்கு எவ்வளோ பில் பண்ணாங்கன்னா 7190 ரூபா. வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷம்னு போட்டிருக்கு. 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டரோட தேங்காய் துருவலும் சப்பாத்தி மாவு பிசைறதும் தனித்தனியாக தேவைப்பட்டால் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. இது 650 ரூபா சப்பாத்தி மாவு பிசைறது. இதுவும் ஒரு ரேட்டு தான். பட் நான் இது ரெண்டும் வாங்கலை. மேபி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிறையா செய்யணுன்னா இது யூஸாக இருக்குமோ என்னமோ தெரியலை. பட் எனக்கு இது யூஸ் இல்லைன்னு தோணுச்சு. அதனால் நான் இது ரெண்டும் வாங்காமல் வெறும் கிரைண்டர் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். இப்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது மூடி. வாரண்ட்டி கார்டு பாருங்கள், 5 வருஷம் கொடுத்துருக்காங்க வாரண்ட்டி. ஃபுல்லாக எந்த பார்ட்ஸ் போனாலும் மாற்றி தருவோன்னு சொன்னாங்க. அட்டை டப்பாலேருந்து எடுத்தாச்சு. என்னோட கையில் 2 ஜான் இருக்குது. இதோட உயரமும் ஒரு ஜான் தான் இருக்குது. அவ்வளோதான், குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த குட்டி கிரைண்டரை நான் ஏன் வாங்கினேங்கிறதுக்கு ஒரு ரீசன் வீடியோ நான் கட்டாயமாக போடுவேன். அதை நீங்கள் பாருங்கள். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்களும் இந்த கிரைண்டர் வாங்குறதுக்கு ஐடியா பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இது மாதிரி திறக்கிறது. இது ட்ரம்மோட உள்ள இப்படி இருக்கும். ட்ரம் இவ்வளோ பெருசு தான். இதில் இந்த கவர் இருக்குது. நான் இன்னும் அதெல்லாம் பிரிக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்குது. கல் 2 கல் இருக்கிறது தான். இதை க்ளோஸ் பண்ணணும்னா இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். அவ்வளோதான். திருப்பி ஓப்பன் பண்ணணும்னா இந்த இடத்துல வச்சு இதை அமுக்கணும். அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே இருக்குது. இதை நம்ம மேலேயும் கீழேயும் மாற்றி அமுக்கணும். இப்படி கீழே அமுக்கிட்டா ஆஃப் மேலே நம்ம சுவிட்சு மாதிரி. இதுக்கு ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மாவு நம்ம சுற்றி வலிச்சு விடுறதுக்கு. ப்ளக்கு நல்லா லென்த்தியாக இருக்குது. ஒயரு இங்கே கட்டியிருக்காங்க. ஸோ லென்த்தியாக இருக்குது. அப்புறம் மேனுவல் புக் இருக்குது. நான் ஏன் அல்ட்ரா கிரைண்டர் ப்ரிஃபர் பண்ணேன்னா, நான் ஏற்கனவே ஒரு அல்ட்ரா கிரைண்டர் வச்சுருக்கேன். அது 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது வாங்கி. இது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, நம்ம ட்ரம்மும் கல்லும் வச்சுட்டு இந்த ஹேண்டில் இப்படி க்ளோஸ் பண்ணால் போதும். அப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் வேலை. அந்த கல்லை எடுத்துட்டு நம்ம மாவை எடுத்து ஊற்றிடலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல்லெல்லாம் தூக்குறதுக்கு ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். நான் ஏற்கனவே வச்சுருக்கிற 2 லிட்டர் கூட ஈஸியாக இருக்கும் தூக்குறதுக்கு. இந்த ட்ரம்மாக இருக்கட்டும், இல்லை இந்த கல்லாக இருக்கட்டும், இல்லை இந்த மெஷின் கூட ஈஸியாக இருக்கும் தூக்குறதுக்கு. வெயிட் அவ்வளோ தெரியாது. நம்ம ட்ரம்மு கல் சேர்த்து வச்சு கூட ஈஸியாக தூக்கிடலாம். அதனால தான் நான் இதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன். நல்லா லாங் டேர்மாக வரும், லாங் லைஃபாக வரும். ப்ரைஸ் தான் கொஞ்சம் கூட தெரியும் மற்ற கிரைண்டரை விட. ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி இது நல்லா உழைக்கும். லாங் லைஃப் வரும். கட்டாயமாக லாங் லைஃப் வரும். நான் இதை அரைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ அரிசி அரைக்க முடியும், எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.